வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையிட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் 2 விதமான கொழுக்கட்டை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நறுக்கிய முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு உலர் திராட்சை எடுத்து அதையும் வறுத்துக்கலாங்க. இப்போ இதை ஒரு கப்பில் எடுத்து வச்சிடலாம். அதே பேன்லையே 1 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதை 1 நிமிஷம் மாதிரி லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 3/4 கப் நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை எல்லாம் நல்லா உருகி தேங்காவோட சேர்ந்து வந்துடும். இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முந்திரி பருப்பையும் உலர் திராட்சையும் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, தேங்காய் பூர்ணம் ரெடி ஆகிருச்சு. அடுத்து பருப்பு பூர்ணம் செய்கிறதுக்கு 1 கப் கடலைப்பருப்பை நான் 30 நிமிஷம் ஊற வச்சு 1/2 கப் தண்ணி ஊற்றி 1 விசிலுக்கு வேக வச்சு இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. ரொம்ப குழைய வேண்டாம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 பல்ஸ் மோடில் அரைச்சி விட்டால் போதுங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் அதில் 1/4 கப் தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறேன். தேங்காவை 1 நிமிஷம் மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 3/4 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா உருகி தேங்காவோடு சேர்ந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ண கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். அவ்வளோதாங்க, பருப்பு பூர்ணம் ரெடி ஆகிருச்சு. அடுத்து கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். நெய் சூடானதும் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் 1 கப் அளவு நான் கொழுக்கட்டை மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடலை கிடைக்கிற இடியாப்ப மாவு, அரிசி மாவு எது வேணால் சேர்த்துக்கலாங்க. மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க அளவு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போடாமல் வச்சிங்கன்னா மாவு காஞ்சிரும். இப்போ நம்ம 5 நிமிஷம் கழித்து மாவு எடுத்து வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததும் கையில் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் மாவு நல்லா சாஃப்டான பதத்துக்கு வர மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு மாவு ரெடி ஆகிருச்சு. கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அச்சு எடுத்துருக்கேன். அதில் எல்லா சைடும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லாக் பண்ணி விட்டுட்டு பால் சைஸுக்கு மாவு எடுத்து இந்த அச்சில் உள்ளே வச்சு விட்டுருங்க. இதை எல்லா சைடும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கேப்பே இல்லாத மாதிரி ஃபில் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ணத்தை உள்ளே வச்சிடலாம். சைடில் இருக்க மாவெல்லாம் எடுத்து விட்டுருங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அச்சு எல்லா பாத்திர கடையிலையும் கிடைக்குங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, கொழுக்கட்டை அழகாக ரெடி ஆகிருச்சு. மீதி இருக்க கொழுக்கட்டை மாவையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி நல்லா ஆவி வந்தப்புறம் ஸ்டீமரில் வச்சு நான் வேக வச்சுக்கிறேன். ஸ்டீமர் இல்லாட்டி இட்லி பிளேட்டில் கூட நீங்கள் வச்சு வேக வைக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுருங்க. 10 நிமிஷம் ஆகிருச்சு. கொழுக்கட்டை கரெக்டாக வெந்துருச்சுங்க. ரொம்ப நேரம் நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுருந்தீங்கன்னா அது உடஞ்சிரும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க.
இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிருச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.